अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अतबाइहि अजमाइन अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसना वक़ाल नबिय्यु अलैहि सलातु वस्सलाम इन्नमा बुइस्तु लिउतम्मिम मकारिमल अख़लाक़ औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी हल्लत हैलती अदरकनी या शफ़ी अल मुज़निबीन रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामी दीनन व बिमुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बिमुहय्यिद्दीन अब्दुल क़ादिर जीलानी रज़ियल्लाहु अन्हु शैख़न व मुर्शिदा. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் ஈருலக சரதார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான சர்க்காரே ஆலம் உத்தம திருத்தூதர் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் தூய்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் இலக்கணமாக திகழ்கின்ற அவர்களுடைய சங்கை மிக்க குடும்பத்தினர்களின் மீதும் இந்த இஸ்லாமிய தீனின் விடிவெள்ளிகளான சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இமாம்களான அவுலியாக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், நமக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்து மறைந்த நம்முடைய மூதாதையர்களான சாலிஹீன்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மீலாது தொடர்பயானுடைய இரண்டாவது நாளில் அமர்ந்திருக்கின்ற அமர இருக்கின்ற நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் பேர் அருளும் பெரும் கருணையும் கிருபையும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் குறைவின்றி நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்ற நல்ல நேரத்தில் இறைவனிடத்தில் இருகரமிருந்து பிரார்த்தித்தவனாக ஆரம்பமாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய இஸ்லாமிய காணிக்கையான சலாமினை பதிலை எதிர்பார்த்தவனாகவும் சலாமிற்கு பதில் சொல்லுவது வாஜிபு என்ற தகவலை உங்களுக்கு கவனப்படுத்தியவனாகவும் நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய ஏற்பாட்டாளர்களான சங்கை மிகு இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தர இருக்கிற பொள்ளாச்சி வட்டார உலமா பெருமக்களே, மஹல்லா வாசிகளே, பிற பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, தோழர்களே, நேற்றைய தினம் தொடக்க நாளாக அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான முறையில் மீலாது தொடர்பயானுடைய நிகழ்ச்சி நடந்து முடிந்ததற்கு பிறகு எல்லோரும் முசாஃபஹா செய்து கொண்டிருக்கிற வேளையில் நிர்வாகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்
அன்பு சகோதரர் ஹுசைன் பாய் அவர்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேசணும், 1 மணி நேரம் பேசணும், அதுக்கு மேலே பேசினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து என்று இருந்தாலும் கூட நகைச்சுவையாக சொல்லப்படுவது போல அல்லது ஒரு சில இடங்களில் நிதர்சனமாக நடந்தும் இருக்கிறது. ஒரு ஊரில் போய் இப்படி பயான் பேச போய் எல்லாம் ஜமாத்து திரளாக கூடி இருந்தாங்க. அஜர்த்து கேட்டார், நான் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டார். இப்போ எல்லாருமே ஒருமித்த குரலில் சொன்னாங்க, அஜரத் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார மாட்டோம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இன்னொரு ஊரில் ஒரு அஜித் பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு ஆள் மேடையில் AK-47 வந்தார். வந்தவன் அஜித் பயந்து போயிட்டார். அஜித் பக்கத்தில் வந்து நின்றுட்டு யாரையோ தொலாவுறாரு. அஜித்து, என்னங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க அஜித்து, பயப்படாதீங்க, கையில் ஆமாம், ஒரு தோட்டாவில் ஆள் அவுட்டு, ஸ்பாட் அவுட், நீங்கள் பேசுங்க, கூட ஒன்றும் பண்ண மாட்டேன். அஜித்து பேசுகிறாரு, ஆளை பார்க்குறாரு, பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆள், நான் பேச்சு வரமாட்டேங்குது, என்ன யாரை தொலாவுறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல உங்களைத்தான் போடலான் இருந்தேன் அஜித்து. உங்களை போட்டால் உங்கள் ஒரு ஆளோட முடிஞ்சிடும். உங்களை யார் ஏற்பாடு பண்ணானோ அவனை தொலாவிக்கிட்டு இருக்கிறேன். அவனை போட்டால் தான் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் கொண்டு வந்து நாங்கள் பாட்டுக்கு அல்லாண்டு வீட்டில் வேறு வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். பயானா பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரியான நிலைமைகள் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தலைவருடைய உத்தரவுக்கு இணங்கி குறித்த நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நான் முடிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த ஜமாத்தார்களே, சகோதரர்களே, நற்காரியங்களுக்கு எப்பொழுதுமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இது வேலை வெளியில் ஒரு அரசியல் கூட்டம் நடக்கட்டும், டிராஃபிக் நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. நம்முடைய சமூகம் அப்படியே ஆகி போனது, பழகி போய் விட்டது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்துடைய தகவல்களை கேட்டு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை வழங்குகிறான். நம்முடைய இன்றைய சொற்பொழிவிற்கான தலைப்பாக பண்பின் பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை உங்களுக்கு முன்னால் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்னால் இந்த மீலாது விழாக்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த இந்த புகழாரங்கள் என்பதெல்லாம் நீண்ட நெடிய காலமாகவே ஒரு பெரும் விமர்சனத்திற்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பேசிய நம்முடைய அருமை சகோதரர் முஹிதீன் அஜர்த் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கூட அவர்களும் உரைக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு தகவல் என்று ஆரம்பித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அல்லாஹுவை சந்திக்கிற அந்த நிகழ்வையும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தகவலையும் அதையொட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று வந்த தகவலையும் சொன்னார்கள். அற்புதமான செய்தி. காலமெல்லாம் நாம் உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டிய தகவல் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன குழந்தையை போன்று அடம்பிடித்தார்கள். அதற்கு அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும், நான் கலீமுல்லாஹ் என்ற அல்லாஹ்வோடு பேசக்கூடியவன் என்ற அந்த பட்டத்தோடு நான் நின்று விடுவதற்கு இல்லை, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்பவும் அடம் பிடித்தார்கள். இப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய 100 ஒரு அனுப்புறமான அளவு சினாய் மலைக்கு வர சொன்னான். துர்சினா மலை 100 ஒரு அனுப்புறமான அளவு. அனுப்புறமான அளவு என்று சொன்னால் அதற்கு அரபியிலே ஒரு ஜுசு என்று சொன்னார்கள். அனுப்புறமான அளவுன்னு சொன்னால் ஒரு நம்ம விளங்குறதுக்காக சொல்கிற விஷயம், அதை விட ரொம்ப சின்னது. கடுகு இருக்குது பாருங்க, கடுகை ஒரு 1000 பீஸாக போடணும். போட முடியுமா முடியாதுங்கிறது அடுத்த பிரச்சனை. 1000 பீஸாக போட்டு 999 ஒய்க்கிட்டு அந்த ஒரு பீஸ் இருக்குது பாருங்க, அதை 1000 போடணும். போட்டு ஆக கடைசியாக வரக்கூடிய அந்த ஒரு துண்டு இருக்குது பாருங்க, அதுதான் அனுப்புறமான அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு சொல்லுவாங்க, படித்தவர்களுக்கு தெரியும்.
இப்போ அந்த அளவிற்கு தன்னுடைய அந்த ஜலாலியத்திலிருந்து நூறானியத்திலிருந்து அல்லாஹு தஆலா சினாய் மலையின் மீது இறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்சிக்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணுங்கிறதுக்காக. அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், என்னை நீ பார்க்க முடியாது, என்னுடைய நூறை நான் அனுப்புகிறேன் பாரு, உனக்கு தாக்கத்து இருந்தால் அதை பாருன்னு சொன்னால. அப்போ இந்த சினாய் மலையின் மீது அந்த நூறு இறங்க இறங்க அதனுடைய வீரியத்தை தாங்க முடியாமல் தூர் சினாய் மலை சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்லுகிறது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மேலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தூர் சினாய் மலையில் அல்லாஹுடைய அந்த நூரை பார்க்க வேண்டும் என்று தவமிருந்து காத்திருந்தார்கள். அந்த நூரை பார்த்த மாத்திரத்திலே அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் மயக்கமுற்று கீழே விழுந்துட்டாங்க. 40 நாள் கழித்து தான் தெளிவு பெற்றார்கள் என்பது வரலாற்று செய்தி. இதுவரைக்கும் அது சொன்னாங்க. இதனுடைய பின்னணியில் இன்னொரு தகவலும் உண்டு, இன்னொரு செய்தியும் உண்டு. இதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வையினுடைய ஆற்றல் கொஞ்சம் கூடிருச்சு. எந்த அளவுக்கு கூடிருச்சுன்னு சொன்னால், இப்போ இருக்கிற இடத்துல இருந்து கடுமையான இருட்டிலும் கூட ஒரு 30 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு சின்ன எறும்பை சாதாரணமாக பார்ப்பாங்க. இப்போ 30 மைலுன்னு சொன்னால் கிலோமீட்டரில் அது கொஞ்சம் ஒரு 45 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடலாம். உதாரணமாக பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன எறும்பு இருட்டுக்குள்ளே போகுது, நாம் இந்த பூவை நான் இப்போ பார்க்குறது மாதிரி சாதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. அல்லாஹுடைய அந்த நூரை பார்த்த அந்த அனுப்புறமான அளவு அந்த நூரை பார்த்ததற்கு பின்னாடி அவங்களுடைய பார்வைக்கு கிடைத்த ஒரு பவர். இப்போ இது ஒரு செய்தி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஅராஜ், அது நிறைய வரலாறு, அதில் ஒரு அழைப்பு கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமான முறையில் கௌரவமான முறையில் வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அழைத்து கொண்டு வர செய்து ஒரு குறிப்பிட்ட பகுதி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அதுக்கு பின்னாடி நான் வர முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் ஹரிக்து, நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போய் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ்வையே பார்த்தார்கள். அல்லாஹ்வையே பார்த்தார்கள். இப்போ அல்லாஹுடைய நூறிலிருந்து ஒரு அனுப்புறமான அளவை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையினுடைய ஆற்றல் எப்படி ஆயிடுச்சுங்கிற தகவல் ஒரு புறம், நேரடியாக அல்லாஹ்வையே பார்த்து விட்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வை, இஸ்லாமிய பார்வையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை ஒரு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்து பேசணும் சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சொல்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை மாதிரி ஆளுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் என்னங்க, ஏங்க இவ்வளவு புகழ்றீங்க, வரம்பு மீறி புகழ்றீங்க? அது சொன்னது மாதிரி வரம்புங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பெருமானாருக்கு வரம்பு அது யார் கண்டுபிடிச்சது? இன்னும் முடியலைங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், மதக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாம் புனிதம் பெற்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய நாவுகள் புனிதம் பெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆற்றலும் ஒருவருடைய மரியாதை கண்ணியம் அவங்களுடைய பவர் என்னங்கிறத ஓரளவிற்காவது ஒரு 25% தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களை சார்ந்த ஒரு கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் வரும். அவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வதற்கு அதுதான் வழி. இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் முறை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் மருந்துக்கு கூட இல்லாமல் போனதற்கு இதுதான் காரணம். நாயகம்ங்கிறது யாருன்னே தெரியல. ஒரு காலம் இருந்துச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அப்படின்னு சொன்னால் எந்த முகமது கேட்குறீங்க? அந்த 3வது தெருவில் ஒரு பாய் இருக்கார் முகமது பாய், அவரை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் காலம் கடந்து நம்மை போல ஒருத்தர் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், அந்த முகமதை கேட்குறீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறான். அப்படி கேடுகட்ட நிலை, இப்படி கேடுகட்ட நிலை. எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. எனவே அவர்கள் ஒரு சிர்ருன் நதா என்ற அரபியிலே சொல்லுவார்கள், ஒரு ரகசிய பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் சொல்கிறான் நான் ரசூலுல்லாஹ் ஒன்றுங்கிறான், ஆப்போசிட்டில் வர்றான் வாங்க மாமாங்கிறான். அந்த ஆள் சொல்கிறாடே நான் கொப்பேண்டா அப்படிங்கிறான். சாரிங்கப்பா பார்வை. இவன் சொல்கிறான் நான் ரசூலுல்லாஹ் ஒன்றுன்னு. 2 எரும மாடு வந்துக்கிட்டு இருக்குது, அதோ கழுதைகள் வருகின்றனங்கிறான். இவனுடைய பார்வையுடைய லட்சணம். இவன் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒன்று, அவங்க பார்வை என் பார்வை ஒன்று. இப்போ
இப்போ இது மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுங்கண்ணே, அதாவது நம்முடைய மனித சமூகத்தினுடைய அந்த பாரம்பரியத்தில் கொஞ்சம் பின்னோக்கி அப்படியே போய்கிட்டே இருந்தோம் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது வசந்த காலம் இது. 1500 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பூமிக்கு நமக்கு வரப்பிரசாதமாய் கிடைத்து 1500 வருடங்கள். இப்போ இந்த 1500 வருஷத்துலேருந்து அப்படியே பின்னோக்கியே நம்ம போய்கிட்டு இருந்தோம் சொன்னால், ஒவ்வொரு நூற்றாண்டுகளாக கடந்து ஒரு 15 நூற்றாண்டுகள் 14 நூற்றாண்டுகள் முடிந்து 15வது நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்தால் அங்கே நாம் பார்க்கலாம், சஹாபாக்களை பார்க்கலாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். அந்த காலத்திலையும் கூட விவகாரம் பண்ணக்கூடியவங்க நிறைய இருந்தானுங்க. மருகும் எஸ் கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி காதிரி ஹஜரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக. ஹஜரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அன்றைய அந்த காப்பிர்கள் இருக்கிறார்களே, அந்த காப்பிர்களுக்கும் இப்போ இருக்கிற காப்பிற்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்குது. அந்த காப்பிர்கள் யாரு சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காப்பிர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை அப்படியே சொல்லி காட்டுறான். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் நபியே, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கள்ல யக்கூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சான். ஆனால் அவன் பண்ண விவகாரம் என்னன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூலாக அவனால் ஏற்றுக்கற முடியல. இந்த ஒரு பிரச்சனை தானே தவிர அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காப்பிர்கள், எல்லா காப்பிர்களுமே ரப்பை ஏற்றுக்கொண்டார்கள். வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், ரிஸ்க் தருபவன் அல்லாஹ், சொர்க்க நரகத்தை படைத்தவன் அல்லாஹ், எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவான். அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்வதில் தான் பிரச்சனை. அதனால தான் நம்ம எப்போவுமே வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னால் எந்த காலத்தில் முஸ்லீமாக ஆக முடியாது. நமக்கு மகான்கள் சொல்லித் தருவாங்க, திக்ரில் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மாத்திரம் சொல்லுவதை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், எப்பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் சேருகிறதோ அதுதான் ஒரு முஃமினுக்கான அடையாளம். ஒரு முஃமினாக ஒரு மனிதன் மாற வேண்டும், ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதன் ஆக வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகிறானோ அப்பொழுதுதான் அவன் இப்போ சம்பூர்ணமான முஃமினாக ஆக முடியும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் எல்லாம் படைப்பாளன், எல்லாம் உண்டாக்குகிறவன், ஆக்குகிறவன், அழிக்கிறவன், எல்லாம் சொல்கிறான். அடுத்த வாசகத்தின் பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்கலன்னு சொன்னால் அவனை முஸ்லீமாக நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அந்த காப்பிர்கள் தான் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே வாழ்ந்தாங்க. அதோடு சேர்த்து முனாஃபிக்குகளும் இருந்தாங்க. குறைஷி குப்பார்கள், மக்கத்து காப்பிர்கள், பல்வேறு கோத்திரத்தை சார்ந்த இறை மறுப்பாளர்கள், இவர்களோடு சேர்ந்து தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு நயவஞ்சகத்தனம் காட்டக்கூடிய முனாஃபிக்குகளும் நிறைய இருந்தார்கள். இப்போ நான் சொல்ல வர்ற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரம்பரியம், அந்த மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளி என்பது அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடந்து இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் வழியாக அப்படியே பறந்து விரிகிறது. அதே மாதிரி அபூஜஹல் இருந்தான்ல, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும்ல, அதிலிருந்து மனுஷங்க வந்திருப்பாங்க. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருந்தாங்கல்ல, அதிலிருந்தும் பாரம்பரியம் வந்திருக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்தில் விவகாரம் பண்ணுறவன் போகிறான், அந்த அபூஜஹல் வம்ச வழியில் வந்தவனாக இருக்கிறான். நம்ம புரிஞ்சுக்கிறணும், நாயகத்தை ஒரு முஹம்மத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தான சொல்லிட்டாங்க. முஃமினே இல்லப்பாங்கிறாங்களா, யுமினு அஹதுக்கும் ஹத்தா அன் அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உன் தாய், தந்தை, உன் குழந்தை செல்வங்கள், நீ எதையெல்லாம் எவர்களையெல்லாம் நேசிக்கிறாயோ அந்த நட்பு வட்டாரங்கள், பொருள்கள் என்று எடுத்துக்கொண்டால் எதெல்லாம் உனக்கு பிரியமான பொருள்களாக இருக்கிறதோ, மொத்தத்தில் முழு உலகத்தை விட நம்பர் 1 பிரியமுள்ளவனாக உன்னுடைய உள்ளத்தில் நான் இடம்பெறுகிற வரை நீ முஃமின் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நாம் செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம முஃமினா இல்லையாங்கிறத நாமளே முடிவு செஞ்சுக்கலாம். மகனுக்கு உடம்பு சரியில்லை, எவ்வளவு பதறான், மனைவிக்கு உடல்நல குறைவு, எவ்வளவு மனசு வேதனைப்படுது, குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எவ்வளவு சஞ்சலப்படுறோம்.
இதெல்லாம் முஹப்பத்தின் வெளிப்பாடு. நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தின் வெளிப்பாடாக நாம் என்ன செய்கிறோம்? எதையாவது வெளிப்படுத்துகிறோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர் ஒரு சபையிலே 1000 முறை சொல்லப்பட்டாலும் 1000 முறையும் இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். சொல்லாதவன் ஆக கஞ்ச பரதேசி என்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே மகா பெரிய கஞ்சம் அவன் தான். என் பேரை கேட்டு என் மேலே ஸலவாத்து அவன் சொல்லலையோ அவன் கஞ்சன் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான பெருமக்களே, இதன் காரணமாகத்தான் நாம் இந்த மீலாது விழாக்களை எடுக்கிறோம். மீலாது விழாக்கள் என்பது சிலர்கள் நினைத்து கொண்டிருப்பது போன்ற விழாக்கள் அல்ல. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது சிலர்கள் எண்ணிக்கொண்டிருப்பது போன்ற கொண்டாட்டம் அல்ல. பிறந்த நாள் என்ற பெயரிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துகளை பேசுகிறோம், வரலாறுகளை பேசுகிறோம், அவர்களுடைய குடும்பவியல் விஷயங்களை பேசுகிறோம், அவர்களுடைய அகலாக்குகளை பேசுகிறோம். அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்கிறோம். இதைத்தான் பேசுகிறோமே தவிர, என்னமோ சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கேக்கு வெட்டு கொண்டாடுற கொண்டாட்டம்லாம் எங்கே நடந்திருக்குது? அப்படிலாம் நாங்கள் செய்கிறதில்லை. மீலாது விழாக்கள் என்ற பெயரில் உலகம் முழுவதும் மேடைகள் அமைக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தான் அலசி ஆராயப்பட்டு சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதுதான் நடக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் தலைப்பிற்குள் வருகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பின் பெட்டகமாக இருந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எந்த துறைக்கு அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் போனது, எந்த விஷயத்தில் அவர்கள் பண்பாளராக இல்லாமல் போனார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் மிக கடினம். இல்லை, கண்டுபிடிப்பதற்கு அதற்கான ஆன்சர் இல்லை. எல்லா துறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உயர்ந்த குணங்களால் அகலாக்குகளால் பண்பாளராக, சமூகத்திற்கு மிகப்பெரிய உபகாரியாக, இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அருளாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவோ விஷயங்கள் அது வெறும் உபதேசமாக இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் சிமிட்டினால் அது ஷரியத், சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மௌனமாக இருந்தால் அது ஒரு சட்டம். ஒரு விஷயத்தை பார்த்து மௌனமாக இருக்கிறார்கள், அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைத்தால் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஷரியத்துடைய சட்டம். சாதாரணமானவர்கள் அல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாய் திறந்தால் அதற்கு ஒரு ஹுக்கும் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை வெறும் சொல்வதோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தோடு கலந்து, இரண்டரை கலந்து, சமூகத்தோடு கலந்து எல்லா சட்டங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த உம்மத்திற்கு அறிமுகம் செய்து சென்றார்கள். எத்தனை விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யஹூதியிடத்தில் கடன் வாங்கியிருந்தார்கள். அதற்கு ஒரு தவணையும் அந்த யஹூதி கொடுத்திருந்தான். இந்த நாட்களுக்குள்ளாக, இத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று. அந்த தவணையுடைய நாள் வருவதற்கு முன்னாலேயே அவன் வந்து விட்டான். அது யஹூதி. வந்தவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை பிடித்து, என்ன முஹம்மது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பாட்டனாரும் எல்லாம் இப்படித்தான் என்று சொல்லி ஒரு உலுக்கு ஒலிக்கினான். அருகில் இருந்த சஹாபாக்கள் சும்மா இருப்பார்களா? வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்களா? முதலில் எழுந்திருக்கிறவர் யார்? யாருங்க எழுந்திருப்பா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொதித்தெழுந்தார்கள். பெருமானாருடைய அந்த சட்டையை பிடித்திருந்த கரத்தை இழுத்து பிடித்து அவனை தள்ளிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, யதல்லி அதிரிபு உனுக்கஹு, நாயகமே உங்கள் அனுமதி மாத்திரம்தான் வேணும், ஆளை காலி பண்ணிடுறேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அணுகுமுறையை நானும் யஹூதியை காட்டி சொல்கிறாங்க. அந்த யஹூதியை காட்டி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையை நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. நாயகமே, அவரிடத்தில் பெற்ற கடனை முறையாக திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்வீர்கள் என்றல்லவா நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொல்லி
அவர் கொடுத்த கடனை கேட்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கடனை திருப்பி கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவரிடத்தில் கடினமாக நடந்து கொண்டு அவரை சங்கடப்படுத்தியதற்காக ஒரு 20 சான்னு சொன்னால் கோதுமைக்கு சொல்லுவாங்க, 20 படி கோதுமை அவருக்கு கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவரை கூட்டிக்கிட்டு போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. யஹூதிங்கிறது நல்லா தெரியும், யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் பேரை சொல்லி, அந்த யஹூதி கூட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர். அப்போ அந்த ஆளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிந்து கொண்டு, இப்போ நீயா இப்படி நடந்த, நாயகம் யாருங்கிறது உனக்கு தெரியாதா, தவணை வேற கொடுத்துருக்கிற, தவணை முடிகிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது தானே, நாயகத்துடைய சட்டையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அப்படி துணிச்சல் வந்துருச்சு அப்படி சொல்லும்போது அவர் ஒரு தகவல் சொன்னார். நான் என்னுடைய பைபிளில் நான் படிச்சிருக்கிறேன், இப்படி ஒரு மூடத்தனமாக அறிவீனமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் சகிப்புத்தன்மையை மேற்கொள்வார்கள், அறிவீனமாக நடந்து கொள்கிறவர்களுக்கு உபகாரிகளாக இருப்பார்கள் என்ற தகவலை நான் படித்திருக்கிறேன், அதை நிதர்சனமாக நான் பார்த்து விட்டேன். எனவே என்னை மீண்டும் நாயகத்திலிருந்து கூட்டி செல்லுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். ஹுதைபியா உடன்படிக்கை அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க அவர்களே முன் நின்று சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு பாதகமான முறையில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். என்ன நாயகமே, ஏன் இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து போறீங்க அவங்கள்ட்ட, நாம் சத்தியத்தின் மீது இல்லையா, சத்தியத்தின் மீது தான் நாம் இருக்கிறோம், நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்கும்படி சொன்னார்கள். அதன் பின்னணியில் சில காலம் கழித்து அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுத்து போனதன் காரணமாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எழுச்சி கிடைத்தது, மிகப்பெரிய வளர்ச்சி கிடைத்தது என்று வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த உயர்ந்த பண்பாடுகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி காட்டி இந்த உம்மத்திற்கு ஒரு பாடமாக தந்தார்கள், இந்த தன் சமூகத்திற்கு ஒரு பாடமாக தந்தார்கள். 1 2 அல்ல, நிறைய நிகழ்வுகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைப் அப்படிங்கக்கூடிய அரபா பெருவழியில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜித் ஹைப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துடைய நிழலில் தான் வச்சிருந்த வாளை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு தூங்கினாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிரி, இஸ்லாத்தினுடைய எதிரி வந்தவன் வாளை டக்குன்னு எடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வச்சிருந்த வாளை டக்குன்னு எடுத்துட்டான். எடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்குறான், இப்போ வாள் ஏன் கையில், ஏன்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக பதில் சொன்னார்கள், அல்லாஹ் இருக்கிறான். மீண்டும் அதே கேள்வியை கேட்குறான் அந்த ஆள். கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இருக்கிறான். அமைதியாக பதில் சொன்ன அந்த விதம் இருக்கிறது, அவனுடைய கரங்களில் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கி வாழை கீழே போட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்துக்கிட்டு, இப்போ கையில் என் கைக்கு வாள் வந்துருச்சு, உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறா? யாருமே இல்லை முகமது, என்னை விட்டு விடுங்கள், கொன்று விடாதீர்கள், அப்படியெல்லாம் நான் நடந்து கொள்ள மாட்டேன், நீ பத்திரமாக போய் சேர் என்று சொல்லி அனுப்பினார்கள். சென்ற அந்த நபர் ஒரு கண்ணியமான மனிதரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், அவருடைய நடைமுறை நமக்கெல்லாம் மிக மிக அவசியம், அவருடைய நடைமுறை என்னை மிகவும் ஈர்த்து விட்டது, நீங்கள் எல்லாம் வாருங்கள், அவருடைய மார்க்கத்தில் நாம் நுழைந்து விடுவோம் என்று சொல்லி அந்த கூட்டத்தையே இஸ்லாத்தில் கொண்டு சேர்த்ததாக வரலாறுகள் நான் பார்க்க முடிகிறது. எனவே அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இது போன்று 1 2 அல்ல, நான் தொடக்கத்திலே சொன்னது போல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள். மஸ்ஜிது நபவியில் ஒரு காட்டரபி ஆராபி
வந்தவர் ஒரு பள்ளிவாசல் அந்த காலத்துல எல்லாம் பாய் டைல்ஸு சிமெண்ட் அதெல்லாம் கிடையாது, மண் தரை தான். வந்தவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். சஹாபாக்கள்லாம் தாறுமாறா போய் அவரை போய் பிடிச்சி அடிக்க போக ஆரம்பிச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருங்க, அவர் தன்னுடைய தேவையை முழுமையாக முடிக்கட்டும், தடுக்காதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் இது வணக்க ஸ்தலம், இறைவனை வழிபடுகிற மஸ்ஜித், தொழுவிடம், இந்த மாதிரி எல்லாம் அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடவி கொடுத்து தன்மையா சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கோபமாக வந்ததையும் அவர் பார்த்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தையும் பார்த்தாரு. தன்னை முழுமையாக சிறுநீர் கழிக்க விட்டு தன்னுடைய தேவை முடித்துக் கொண்டு எழுந்த பொழுது தன்னுடைய அருகாமையில் அனுசரணையோடு தோளை தட்டி கொடுத்து இது போன்ற செயலை இனிமேல் செய்யக்கூடாது என்று அழகான முறையில் சொன்ன அந்த விதம் இருக்கிறது. அவர் தன்னுடைய கிராமத்துக்கு போனாரு. போய் தகவலை சொல்லி கிராமத்து மக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அத்தனை பேர்களையும் அழைத்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இன்றைய காலப்போக்கில் வாழுகிற வாழ்க்கையிலே சூழல்ல நம்முடைய சிந்தனைகளுக்கு நேர் எதிரானது. இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு வரவே வராது. நம்மளை ஒருத்தர் திட்டானா அவனை அடுத்து எப்படி அடிக்கிறதுன்னு தான் யோசிப்போம் ஒழிய நம்மளை திட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு உபகாரம் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்றுத் தருகிறார். சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு மகானுடைய அந்த பணப்பைய புடுங்கிக்கிட்டு ஓடுனான், திருடிக்கிட்டு வழிப்பறி பண்ணிட்டு ஓடுனான். இந்த மகான் என்ன செய்யணும்? ஓடக்கூடியவனை திறந்தணும். அவனை விட்டு போட்டு நேரம் ஆப்போசிட் திசையில வேகமா ஓடினார். அவனோட வேகமா ஓடினார். பார்க்கிறாரு வராது 2-3 பேரு, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது, எங்க ஒரு பணக்காசை திருடிட்டு போயிட்டான், என்னுடைய பணத்தை திருடிட்டு போயிட்டான், அவனை பிடிக்கிறதுக்கு போற கண்ணு முன்னாடி அங்கிட்டு ஓடிக்கிட்டு நேரம் எதிர்த்து செய்ய வருவீங்க. அவர் சொன்னாரு, இங்க ஒரு மையவாடி இருக்குது, கபிரிஸ்தான் இருக்குது, நான் அங்க போய் நின்றுக்கிறேன், என்னங்கிறதான அங்க அவனை தூக்கிட்டு வந்துருவாங்க, அப்ப நான் வாங்கிக்கிறேன்டா. இது மாதிரியான ஒரு நேர் எதிர்மறையான சிந்தனை ஓட்டங்கள் நம்முடைய மகான்களாகிய பெருமக்களிடத்தில் இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்றுதான் கட்டமைத்தார்கள். அரபா பெருவழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது துஆ செய்யறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உறவுகளை முறித்தவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எந்திரிச்சு போயிருங்க, துஆ கபூலாகிறதுக்கு அது தடையாக இருக்கும். உறவினர்களோடு சண்டை சச்சரவு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து. கடல் அலை போன்ற கூட்டம், 1,24,000 மேற்பட்ட சஹாபிய பெருமக்கள் கூட்டமே நிசப்தமாக இருக்கிறது. எவ்வளவு அழகான சமூகத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறாங்க. கூட்டத்துடைய கடைசியில் ஒரே ஒரு சஹாபி எழுந்திருச்சாரு. யார சொல்லலாம், என்னுடைய தாயாருடைய சகோதரி காலாமா, அவங்களோட ஒரு சின்ன மன வருத்தம், நான் பேச மாட்டேன்னு சொல்லலை, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை பேணுறதுங்கிறது வியாபாரம் இல்லை, அவங்க பேசினா தான் நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற. அவங்க பேசலைன்னா சொல் மண் கத்தாக்க, உங்களை அவர்கள் வெட்டி கொண்டு போனாலும் நீங்கள் ஒட்டி கொண்டு போக வேண்டும். சேர்ந்து வாழ்றதுங்கிறது இதுதான். நம்முடைய குடும்பங்களில் இது போன்ற நிலைப்பாடுகள் நிறைய பலகீனமாக இருக்கிறது. அண்ணன் தம்பிக்குள்ளே பேசிக்கிறது இல்லை, தந்தையும் மகனும் பேசிக்கிறது இல்லை, கொடுமை அத்தாவும் மகனும் பேசிக்கிறது இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. சில இடங்களில் தகப்பனை அடிக்கிற மக்கள் எல்லாம் உண்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். தந்தையை அடிக்கிற மக்கள், தாயை அடிக்கிற மக்கள், அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லா பாவங்களுக்கும் தண்டனையை மறுமை வரைக்கும் பிற்படுத்தி வைப்பான். ஆனால் தாய் தந்தையை நோவினைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த குற்றத்திற்கு அவன் மரணிப்பதற்கு முன்னாலேயே அதற்கான தண்டனையை அனுபவித்துட்டு போகிற மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனசை நோகடிக்கிறது, அவங்கள்ட்ட சரியான உறவு முறையை பேணுறது இல்லை, சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லை. நிறைய சகோதரர்களை நான் பார்க்க முடிகிற உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய, உறவுகளை துண்டித்து வாழ்றதுனால தான் சமூகத்தில் முசீபத்து போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. என்னங்க ஆயிட போகுது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துன்னு நம்ம நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டினா, அவன் வெட்டிக்கிட்டு போகிறான், பரவாயில்லை, நீ வெட்டி போ. நிறைய பேர் இன்றைக்கி சலாம் சொன்னால் கூட, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் பண்ணா, சலாம் சொல்கிறது ஒரு தினுசாக இருக்குது, ஏதோ 5000 10,000 கேட்பார், பதில் சொல்கிறது கூட ரொம்ப யோசிக்கிறார். அதனாலேயே நான் நம்ம அஜத்துமார்கள் கூட அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஜமாத்துலமா சம்மந்தப்பட்டு அல்லது வேறு ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு முக்கியஸ்தர்களை சந்திச்சுட்டு வந்துட்டது பின்னாடி அந்த உதவிகளை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி 2-3 தடவைக்கு நான் சும்மா வச்சும் போவேன், ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு போகிறதுக்கு அப்படியே போயிட்டு வருவேன். ஏன்னா அடுத்து நம்ம போனாவே ஏதோ ஆஜர்த்து கலெக்ஷனுக்கு வந்துட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. ஏன்னா அந்த தேவையும் அல்லாஹ் நமக்கு உருவாக்கலை, எந்த ஆளுமைகளுக்கும் அல்லாஹ் அதை உருவாக்கக்கூடாது. அதனால் அன்பிற்கிற சகோதரர்களை, இப்போ உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய அந்த முறை, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ உடனடியாக போய் அதை சரி செஞ்சுட்டு வான்னு சொன்னாங்க. போனார், ஒரு செகண்டில் பேசிட்டு வந்துட்டார், யாரை சொல்லலாம் சரி வரேன். அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இப்போ உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய அந்த விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையான சமூகத்தை உண்டாக்கினார்கள். எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாய் வாழுங்கள் என்று சொன்னார்கள், கொடுத்து உதவி வாழுங்கள் என்று சொன்னார்கள், உபகாரம் செய்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். எதையும் பதுக்கி வைக்காதீர்கள், அப்படியே அம்போன்னு விட்டு போகிற மாதிரி வந்துடும். நிறைய பேர் அப்படித்தான், யார் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற, பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, கஞ்சிக்கு சோறு இல்லாமல் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் எப்படி அற்புதமான வழிகாட்டல். உன் வீட்டில் சால்னா குழம்பு வைக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான், கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்று. உன்னால் செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குதா, தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற்று, இலவசமாக கிடைக்கிற தண்ணி சேர்த்து ஊற்றி அவனுக்கு கொஞ்சம் கொடு. நேற்று மைதீன் அஜித்துக்கும் துண்டு கீழே விழுந்துச்சு, நமக்கு விழுந்துருச்சு. மைதீனத்து இந்த பக்கம் இருந்து எடுத்தார், நான் இங்கிட்ட இடது பக்கத்தில் இருந்து எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களை சேர்ந்து வாழக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் அழகான முறையில் கட்டமைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை எவ்வளோ அழகாக களையக்கூடிய அந்த பண்பாட்டை இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னாலேயே நுபுவத் அவர்களுக்கு வழங்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் பதிக்கிற பிரச்சனை வந்தது. நமக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். இந்த தருணத்தில் அது நினைவூட்டுதல் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் காரணத்தினால உங்களுடைய கவனத்திற்கு நான் அதை கொண்டு வர்றேன். பல கோத்திரத்தார்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத், நாங்கள் தான் உயர்ந்த கூட்டம், நாங்கள் தான் வைக்கணும், பல பிரச்சனை. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு மசூரா பண்ணாங்க. காலையில் சுபுஹ் தொழுகையுடைய நேரத்திற்கு முன்னாடியே யார் ஆளாக இந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளே வர்றாங்களோ அவங்க தான் எடுத்து வைக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு முடிவோடு கலைஞ்சு போயிட்டாங்க. காலையில் நேரம் ராத்திரி பூரா தூங்காமல் கொட்டை விழிச்சிருந்து சீக்கிரம் போயிடணும்னு சொல்லி போட்டு அத்தனை பேரும் எழுந்திரிச்சு வர்றாங்க. நம்ம தான் முத ஆள்னு வந்தவங்களுக்கு பூரா தலையில் பேரிடியாக விழுந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உட்காந்துருக்கிறான். அப்போ எல்லாருமே சரி, சின்ன வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபராக இருந்தாங்க, நீங்களே எடுத்து வைங்க தம்பி, முடிவு செய்யப்பட்ட பிரகாரமே காரியம் நடக்கட்டும் அப்படின்னா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகலை. அப்போ சொன்னாங்க, அந்த மாதிரி வேண்டாம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்கன்னு. அற்புதமான ஐடியா, அழகான ஐடியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை வாங்கி விரித்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்து எல்லா கோத்திரத்தை சார்ந்த முக்கியஸ்தர்களை எல்லோரையும் பிடிக்க சொல்லி எல்லோரும் சேர்ந்து வைப்போம். கூட்டத்தை, சமூகத்தை ஒற்றுமையோடு வாழ்வதற்கு கட்டமைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி, இது ஒரு உதாரணத்திற்கு சாம்பிளுக்காக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சுருக்கமாக பேசி முடிக்கக்கூடிய நேரம் அல்ல, இதெல்லாம் விரிவாக பேச விட வேண்டிய தலைப்பு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிகாட்டல் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உபகாரியாக இருந்தது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹு தஆலா உலகம் உள்ளளவும் உலக முஸ்லிம்களால் ஓதப்படுகிற அளவிற்கு குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை ரஹமத்தாக பேர் அருளாக இந்த அகிலத்தார்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல மனித சமூகம் அத்தனை பேர்களுக்கும் அருளாகவே அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு பதிவு செய்கின்றான். எனவே அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இது வெறுமனே பேசுகிறோம், கேட்குறோம், இது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன், இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டதில் யாராவது 2 பேர் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிட்டீங்க,
இப்போ ஒரு உறவுகளை பற்றி நான் சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வழிகாட்டலுடைய அடிப்படையில் உறவுகளை பற்றி நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை, அண்ணன்ட்ட ரொம்ப நாளாச்சு பேசி, நாளைக்கு போய் இன்ஷா அல்லாஹ் என்ன ஆயிரப்போகுது, அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, உம்மத்து முகமது அல்லவா, எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் அல்லவா, நாயகம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்க அவர்கள் இன்னும் பார்த்து கொண்டே தானே இருக்கிறார்கள். மதீனத்து மண்ணில் உயிர் துயில் கொண்டு தானே இருக்கிறார்கள், அவர்கள் மறைந்து விடவில்லையே. என்னுடைய அமல்கள் செயல்கள் வாரத்தில் 2 நாட்கள் எங்கள் நாயகத்திற்கு போய் சேருகிறது, என் தந்தையின் பெயரோடு போய் சேருகிறது. நான் இந்த மாதிரி செய்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் போனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அந்த உறவு முறைகளை பலப்படுத்துவதற்குண்டான அந்த காரியத்தில் இறங்கிவிட்டோம் என்று சொன்னால், இதுதான் நாம் பேசி இந்த பயானுக்கான வெற்றியாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டாளர்கள், குறிப்பாக மஸ்ஜிதினுடைய தலைவர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு வெற்றியாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பேசுறது அப்படித்தான், வெறும் பேச்சாக மாத்திரம் போயிடக்கூடாது. அரசியல் அல்ல இது, மற்ற கதை களங்கள் அல்ல இது. இஸ்லாமிய நடப்புகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை உயிரோட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குண்டான ஒரு களம் இது. அதனால் சொல்லப்படுகிற தகவல்களை பிட்டு பிட்டாக நம்முடைய உள்ளத்திலே நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் இந்த உம்மத் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க தொடங்கினால் சொர்க்கத்துக்கு தனியாக போகணும் இல்லைங்க, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை இந்த பூமியிலே பார்த்துடலாம். அவ்வளோ அழகான வழிங்க, அவ்வளோ அற்புதமான வழி. நாயகம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்தது உலகத்தில் நபிமார்கள் கூட கேட்டும் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியம். நம்முடைய மரியாதைன்னு நாம் விளங்காமல் இருக்கிறோம். நம்முடைய கண்ணியம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடினாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாக்களில் ஒருவனாக என்னை ஆக்கு. அல்லாஹ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். கடைசி காலத்தில் வருவாங்க. ஈசா நபிங்கிற பேரில் இருந்தாலும் உம்மத்து முஹம்மதியாக்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துகளில் ஒருவராகவே அவர்கள் வாழ்வார்கள், வலம் வருவார்கள், மறைவார்கள். அதே நேரத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவே மரணிப்பார்கள். நபியாக இருந்த போதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சட்டம், அஹ்காம், குர்ஆன், இந்த ஷரியத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய மரியாதையை நாம் உணரணும். உம்மத்தே முஹம்மதியா அப்படின்னு சொன்னாலே ஒரு பெருமிதம் நமக்கு வரணுமுங்க. எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். அதை நினைத்து நினைத்து ஆனந்தப்பட வேண்டும். பத்தகை மக்காவின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் பாருங்க, அவங்கள மாதிரியெல்லாம் உலகத்தில் வேறு எந்த தலைவரும் இருக்க முடியாது. வாழன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. குறைஷி குப்பாறுகளால், மக்கத்து காப்பீர்களால் எல்லாம் அடித்து துரத்தப்பட்டார்கள். மக்கமா நகரம், பிறந்த மண், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர், சொந்த பூமி. அவங்க அந்த பூமியிலிருந்து அகற்றப்பட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கே வருது. 2 ரக்காத் போகும்போது 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு கேட்டாங்க, அதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. திரும்ப மக்கா அவங்க கைக்கே வருது. எப்படி இருக்கும்? இது போன்றது ஒரு நிகழ்வை வேற ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து அந்த இடத்துல நாம இருக்கிறதாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறாங்க. 10,000 சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பாக அணிந்து மக்காவுக்குள்ள வர்றாங்க. எப்படி வர்றாங்க தெரியுங்களா? மக்கா தன் கைவசமாயிருச்சு. எப்படி வரணும்? குனிந்து கொண்டு வருகிறார்கள், அழுது கொண்டு வருகிறார்கள், ஆனந்தத்தால் அழுகிறார்கள். ஆனந்தத்தாலும் அழுக வேண்டும், ஆனந்தத்தால் அழுகிறார்கள். ஒரு சஹாபி சொல்லுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே கேட்கிறது, இன்றைக்கு எல்லாருக்கும் சதம் ஹதம், பெருமானார் எல்லாரையும் கொலை செய்து விடுவார்கள், பழிக்கு பழி தீர்த்து விடுவார்கள் என்ற அந்த சொல் பெருமானாருடைய காதிலே விழுந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்து சொன்னார்கள், அதுபோன்று ஒரு காலத்திலும் நான் செய்ய மாட்டேன். மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். அனைவரையும் கூப்பிட்டு, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைக்கு உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னதனுடைய பின்னணியில் கூட்டம் கூட்டமாக அந்த மக்கத்து காப்பீர்கள் எத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள், நுழைந்தார்கள். வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டித்து இருந்தால் காப்பீராகவே இந்த
வையகத்தை விட்டு விடைபெற்றிருப்பார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெருந்தன்மை அவர்களை ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கின்ற அந்த மாண்பு எத்தனையோ முஷ்ரிக்குகளை முஸ்லிம்களாக மாற்றியது. இதுதான் வரலாறு. பண்பின் பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. காலம் உள்ளளவும் நாம் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரைக்கு சென்ற பிறகும் இந்த உம்மத்திற்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், உம்மத்திற்காகவே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழுகிற காலத்தில் மாத்திரமல்ல, ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். வாரத்தில் 2 தினங்கள் நம்முடைய அமல்களுடைய லிஸ்ட் கண்மணி நாயகத்துடைய தர்பாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து நல்ல காரியங்களை நான் பார்க்கிற பொழுது சந்தோஷம் அடைகின்றேன், பாவமான காரியங்களை பார்க்கிற பொழுது இஸ்தக்ஃபர்து லஹும், அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், பிழை பொறுக்க கேட்கின்றேன். நாம் செய்கிற பாவங்களுக்காக வேண்டி மன்னரைக்கு சென்றதற்கு பிறகும் நம்மளுக்காக மன்றாடக்கூடிய ஒரே ஜீவன் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நாளை மஹ்ஷரிலும் நம்மை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஓய மாட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நபியை நாம் நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக ஒரு ஸலவாத். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ் சொன்ன வழியில், அல்லாஹுடைய ஆணையின் பேரில், உத்தரவின் பேரில் அவர்கள் மீது ஸலவாத்தும், அவர்களுக்கான ஒரு கண்ணியம், மரியாதை, அவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்பதன் மூலமாக அவர்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி, அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நம்மிடத்திலிருந்து. என்னுடைய உம்மத்துகள் நான் காட்டிய வழியில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் நிறைவிற்கு வருகிறேன். நாம் வாழுகிற காலத்தில் நாமும் சரி, நம்முடைய சந்ததியினர்களும் சரி, நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்களையும் அப்படித்தான் நாம் உருவாக்க வேண்டும். வளருகிற தலைமுறையினருக்கு நாம் நாயகத்தினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்கிறவர்கள் அல்ல, அடிக்கடி கருத்து பரிமாற்றங்கள். இனி வருகிற காலங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் மேடைகள் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக களமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பின்பற்றப்படுகின்ற எல்லா இடங்களிலும் நாயகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்னுடைய தூக்கம், நான் தூங்க செல்கிறேன், நான் எப்படி தூங்க வேண்டும் என்று நாயகம் சொல்லித் தந்தார்கள். அந்த இடத்தில் நாயகத்தை நாம் நிறுத்த வேண்டும். நான் சாப்பிடுகின்றேன், நான் எப்படி சாப்பிட வேண்டும் என்று கண்மணி நாயகம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த இடத்தில் நாயகத்தை கொண்டு வர வேண்டும். வீட்டு வாசல், நான் கடந்த ஜும்மாவின் போது கூட காலனி பள்ளி வாசல் பேசும்போது சொன்னேன், வீட்டு வாசற்படியில் கூட நம்ம நாயகத்தை நம்ம அனுமதிக்கல. நம்முடைய வாழ்க்கையில் அவங்களை கொண்டு வரணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நம்முடைய ஒவ்வொரு ஸ்டைலும், நடையும் உடையும் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த ஸ்டைலில் அமைந்து விட வேண்டும். அதுதான் உண்மையான முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. உண்மையிலே முஹப்பத் வைத்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுங்களா? நாயகத்தினுடைய வாழ்க்கையை நாம் அப்படியே மாறிடணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஆகிக்கலாங்களா? கண்டிப்பான முறையில் ஆகணும். அடுத்தடுத்து பேசுகிற களமாக இருக்கக்கூடாது. அந்த வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். அதற்கான நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேர்களுக்கும் நிரப்பமாக தந்தல் வருவானாக என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் மீண்டும் இதனுடைய ஏற்பாட்டாளர்கள், பொள்ளாச்சியில் எத்தனையோ மஸ்ஜிதுகள் இருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதில்லை. அல்லாஹுடைய பேரொருளால் மார்க்கெட்டோடு சின்ன பள்ளிவாசல், அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுடைய தலைவர் மரியாதைக்கு ஹுசைன் சாஹிப் அவர்கள் சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற பேரவா நாம் எத்தனை பேர்கள் இந்த நிகழ்வில் கடந்து கொண்டிருக்கிறோமோ, ஹுசைன் பாயோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் பயணிப்போம். அதற்கான நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நாம் அத்தனை பேர்களுக்கும் நிரப்பமாக தந்தல் வருவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.